அண்மை செய்தி ஒன்று. கோவை மாவட்டத்தில் கூலி திரைப்படம் வெளியான திரையரங்கில் ரசிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்க கொண்டிருக்கும் காட்சிகள் இவை. சான்றிதழ் பெற்ற கூலி திரைப்படத்தை காண சிறுவர்களுடன் வந்த காரணத்தால் தங்களது டிக்கெட் கட்டணத்தை திருப்பித் தருமாறு ஊழியர்களுடன் ரசிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் இவை. நேற்று கூலி திரைப்படம், ரஜினிகாந்த் நடித்து வெளியான கூலி திரைப்படம் ஒரே நாளில் 150 கோடி வசூல் சாதனையை நிகழ்த்தி இருக்கக்கூடிய நிலையில் சான்றிதழ் பெற்ற கூலி திரைப்படத்தை காண குழந்தைகளுக்கு திரையரங்க நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் தங்களின் டிக்கெட் கட்டணத்தை திருப்பித் தருமாறு ஊழியர்களுடன் ரசிகர்கள் வாக்குவாதம் நடத்தும் காட்சிகள் இவை. இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் ஞானசேகரன் தரும் தகவல்களை கேட்கலாம். கூலி திரைப்படம் வெளியான திரையரங்குகளில் ரசிகர்கள் டிக்கெட் கட்டணத்தை திருப்பி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞானசேகர், உங்கள் தகவல் என்ன? உங்கள் ஆய்வறிக்கையை தரலாம். வணக்கம் மோகன்ராஜ். கோவை சரவணம்பட்டி அருகே உள்ள புரோஜான் மாலில் ஐநாக்ஸ் திரையரங்கில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தை காண குழந்தைகளுடன் வந்த ரசிகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் திரையரங்கில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இப்படம் நேற்று வெளியான நிலையில் அது பெரியவர்களுக்கு மட்டும் சான்றிதழ் பெறப்பட்ட படமாக தணிக்கை செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்து குழந்தைகளுடன் திரையரங்கிற்கு வந்த பல ரசிகர்கள் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் தங்களது டிக்கெட் தொகையை திரும்பி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திரையரங்க நிர்வாகத்துடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். மால் நிர்வாகம் பணத்தை திரும்பி வழங்க முடியாது எனவும் டிக்கெட் முன்பதிவு செய்த புக் மை ஷோ செயலி மூலம் பணத்தை திரும்பி பெறலாம் என அறிவுறுத்தியதால் வாக்குவாதம் முற்றியது. இதனால் திரையரங்க வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கூலி படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டு இருப்பதால் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு அனுமதி இல்லை என பிவிஆர், ஐநாக்ஸ் மற்றும் பிற மல்டிபிளக்ஸ் திரையரங்கு நிர்வாகங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தன. இருப்பினும் இந்த அறிவிப்பு குறித்து தெளிவாக தெரியாத பல ரசிகர்கள் குழந்தைகளுடன் வந்ததால் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் அதிர்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு செய்யும் தளங்களில் சான்றிதழ் குறித்து தெளிவான அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் பணத்தை திரும்பி வழங்குவதற்கு எளிய வழிமுறைகளை இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மோகன்ராஜ், நன்றி. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.